ஹாய் எவ்ரிஒன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபிசிக்கல் சயின்ஸ்க்கான டேட்டா லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஸ்வல் நம்ம ரெகுலராக வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் நம்மளுக்கு கிடைச்ச டேட்டா படி இப்போ நம்ம போடுறோம். ஸோ மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதே இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டு, இப்போது இந்த வீடியோ பார்த்து நம்ம அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன்னு சொல்லிடுவேங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு டேட்டா போடுறதா நினச்சிக்கிட்டு ஒரு ஃபேக் டேட்டா வந்து கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 150 கொஸ்டின் வந்து கரெக்டு, ஃபஸ்ட் பேப்பரில் 50, செகண்ட் பேப்பரில் 100, ஃபஸ்ட் பேப்பரில் 120, செகண்ட் பேப்பரில் 40, இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு ஃபேக் டேட்டாஸ் கொடுக்குறீங்க. அண்ட் ஆல்சோ டபுள் என்ட்ரிஸும் இருக்குது. இப்போ ரெண்டு டைம் வந்து தான் கொடுக்குறீங்க. அது மோஸ்ட்லி ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு தான் போடுவேன். நீங்கள் என்ன ஃபேக்காக கொடுத்தாலும் அது வேஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ ஒரிஜினல் டேட்டா ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் தெரியும், மித்தவங்களுக்கும் வந்து தெரிஞ்சுக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். யாருமே அந்த கலெக்ஷன் பண்ணுற டேட்டா வந்து டிஸ்க்ளோசர் பண்ணல. ஜஸ்ட் வந்து இவ்வளோ கட் ஆஃப் வரும் என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. நான் எதுக்காக இந்த டேட்டா வந்து நான் டிஸ்க்ளோசர் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்களே தெரிஞ்சுக்கங்க உங்கள் சப்ஜெக்டில் எவ்வளோ இன்னும் வந்திருக்கு. ஒரு சாம்பிள், இப்போ ஒரு 50 பேர் ஒரு சாம்பிள் கிடைக்குது அப்படின்னா, ஸோ எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ அப்ளைடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் அப்பியர்டு எவ்வளோன்னு சொல்லி தெரியாது. அப்பியர்டு எவ்வளோன்னு சொல்லி தெரியாத வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாக்டாக கட் ஆஃப் பண்ணிக்கிறது கஷ்டம், ஓகேங்களா? ஆனால் மோஸ்ட் ப்ராபபிளி எல்லா சப்ஜெக்ட்லேயுமே எந்த இர்ரெஸ்பெக்டிவாக கேட்டகரி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் 85 கொஷினுக்கு நீங்கள் மேலே போட்டிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக காலேஜ் டிஆர்பிக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. வாட் எவர் சப்ஜெக்ட் யூ மேபி, எந்த சப்ஜெக்டாக வேணாலும் இருக்கட்டும், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் 85 கொஸ்டின் மேலே போட்டிருந்தீங்கன்னா, அதர் தென் ஓசி கேட்டகரி, அதுக்கப்புறம் நீங்கள் கம்யூனல் ரிசர்வேஷனில் நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் 85 கொஸ்டினுக்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா எந்த டவுட்டும் படாமல் படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்பியர்டான சப்ஜெக்டில் வந்து கட் ஆஃப் வந்து குறையும், லோயஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் அப்பியர்டான சப்ஜெக்டில் கட் ஆஃப் வந்து அதிகரிக்கும், ஓகேங்களா? ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து அப்பியர் ஆகிருக்காங்க அப்படின்னா அதில் 6% செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து வந்துட்டுனா அதிகமாக வரும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து அதில் கட் ஆஃப் வந்து இன்னும் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக அப்பியர் ஆகிருக்காங்க அப்படின்னா 6%ங்கிறப்போ 1 or 2 மெம்பர்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அப்போ அங்கே கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் கட் ஆஃப் பற்றி யோசிக்கிறத விட, நான் இன்னும் சொல்கிறேன், கட் ஆஃப் பற்றி யோசிக்கிறத விட, ஸோ ஒர்க் ஆன் யுவர் ப்ராக்ரஸ், ஓகேங்களா? அந்த காலேஜ் டிஆர்பி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிடுங்க. வாட் எவர் என்ன ஸ்கோர் நீங்கள் பண்ணியிருந்தாலும், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, இப்போ நான் 60 தான் போட்டிருக்கேன், நான் படிக்கிட்டா படிங்க, ஒன்றும் மாறிட போகிறது கிடையாது. வந்தால் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு ஒரு அது பயிற்சி, அவ்வளோதான். ஸோ படிக்கலாமா வேணாமா அப்படின்லாம் வந்து கேட்காதீங்க, படிங்க. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நான் காலேஜ் டிஆர்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா படிங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி ஏப்ரல் செகண்ட் வீக்கில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போவா இருந்தாலும் படிக்கிறதா இல்லையான்னு சொல்லி பார்க்கலாம். பட் ஆனால் என்னென்னா ப்ராக்ரஸ்லேயே இருங்க. ஒரு வேளை நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி இருக்கிறீங்க, இது செட் ரிசல்ட்டில் வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் தான் உட்காந்து ஐயோ ஒரு மாதம் போயிடுச்சுன்னு புலம்பிட்டு இருக்க முடியாது. ஸோ படிக்க ஆரம்பிச்சிருங்க. 85க்கு மேலே நீங்கள் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. 70க்கு மேலே இருக்கிறவங்களும் தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. 70 கீழே கட் ஆஃப் போகிறது வந்து ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு மட்டும்தான் போகும், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும். அது வந்து ஒருத்தட்டினா நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது. பிசிஎம்மில் போகலாம், எஸ்டியில் போகலாம், எஸ்சியில் போகலாம், எஸ்சியில் போகலாம். ஆனால் எம்பிசி பிசிக்கெல்லாம் வந்து 70 கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் 70 கீழே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை, ஓகேங்களா? அது ரொம்ப 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 ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட்டில் வந்து ஒருத்தனா நடக்கலாம். ஆனால் வந்து 70 எபோவ் அப்படிங்கிறது குட் ஸ்கோராக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? 85க்கு மேலே போட்டவங்க தாராளமாக படிக்க ஆரம்பிங்க. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, அதிகமாக இருந்தாலும் சரி, மெம்பர்ஸு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ நம்ம ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு பார்க்கலாம். ஃபிசிக்கல் சயின்ஸில் மொத்தமாக வந்து நம்ம 48 பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, டேட்டாஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ப்ரைமரி கிடைச்ச டேட்டா தான். மீன்ஸ் அந்த நான் ஃபார்ம் போட்டு ஒரு 2 நாளில் கிடைச்ச டேட்டா அது. ஸோ இதை இன்னும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் இன்னும் இந்த ஃபார்ம் வந்து ஷேர் பண்ணுங்கள். கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் ஃபார்மை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுறதோட ஃபார்மை ஷேர் பண்ணுங்கள். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கிறேன். அதை வந்து
அதில் இருக்க அந்த ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஃபில் பண்ண சொல்லுங்கள். கரெக்ட் டேட்டா ஃபில் பண்ண சொன்னீங்கன்னா நான் இந்த மாதிரியே உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். ஓகேங்களா? மோஸ்ட் ப்ராபப்ளி இன்னும் 2 to 3 days இந்த வீக்கில் சனிக்கிழமை இல்லைனா வந்து ஞாயிற்றுக்கிழமை நான் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இதையுமே நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து ஒருத்தர்னா நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை பொறுத்து உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, நமக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு. எப்படி நீங்கள் கணிக்கணும் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்டில் நம்மளுக்கு வருமா வராது அப்படின்ட்டு ஹையஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஒரு இடத்துல வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா 93 கொஸ்டின் வந்து இதில் போட்டுக்கிறாரு ஃபிசிக்கல் சயின்ஸு. ஆனால் அதுக்கடுத்து பாருங்கள் வேரியேஷன் 90 கீழே வர்றப்ப பாருங்கள் 89, அதுக்கடுத்து 86 வந்துச்சுன்னா 85 இருக்குது, அதுக்கடுத்து 82, 80. இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸு 3 கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். ஆனால் அந்த 80 கீழே போனதுக்கப்புறம் பாருங்கள் 79, 77, 74, 73 கீழே போயிடுச்சுன்னா 72ல் நிறையா பேர், 71ல் நிறையா பேர், 70ல் நிறைய பேர் இப்போ வர்றாங்கன்னா இது நமக்கு கிடைச்ச 48 பேரோட ப்ராபபிலிட்டி தான். ஃபிசிக்கல் சயின்ஸில் நிறைய பேர் எக்ஸாம் எழுதியிருக்கலாம். இந்த 48 பேர்த்துலேயே 75க்கு மேலே, அதாவது 75க்கு கீழே வர்றப்போ ஒவ்வொரு மார்க்குக்கும் 2 பேர் கிடச்சிருக்காங்க. அப்போ ப்ராபபிலிட்டி நீங்கள் கால்குலேஷன் போடுறப்போ அங்கே ஒரு மார்க்கில் 10 பேர் 15 பேர் கூட வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கட் ஆஃப் ஃபிக்சேஷன் ஆயிரும். ஸோ இதை வச்சே நீங்கள் கணிச்சிட முடியும். ஓகேவா? நம்ம எந்த இடத்துல இதில் கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணிச்சிட முடியும். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நாங்கள் டிஎன்பிஎஸ்சியில் கணிக்கிறப்போலாம் என்னென்னா உங்களுக்கு பர்டிகுலர் அங்கே கேண்டிடேட் அப்பியரன்ஸை பொறுத்து இல்லை, வேகன்சியை பொறுத்து வரும். வேகன்சி பொறுத்துங்கிறப்போ 1:10 இல்லை வேகன்சி அப்படிங்கிறப்ப ஈஸியாக கெஸ் பண்ணிடுவீங்க. பட் ஆனால் இங்கே 6% அப்படிங்கிறது அப்பியர்டு எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் அதில் எத்தனை பேர்த்து எடுக்க போகிறோன்னு தெரியும். அதை வச்சு தான் நீங்கள் கெஸ்ஸே பண்ண முடியும். அப்படி நீங்கள் பண்ணது வந்து பார்த்தோன்னா எந்த இன்ஸ்டியூட்லேயும் கெஸ் பண்ணுறது கஷ்டம். ஓகேங்களா? எந்த இன்ஸ்டியூட்லையுமே கெஸ் தான் பண்ண முடியுமே தவிர அதுலேயும் அக்யூரேட்டாவெல்லாம் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஆனால் இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, எனக்கு கிடைச்ச டேட்டாவை நான் உங்களுக்கு டிஸ்க்ளோசர் பண்ணுறப்போ எந்த இடத்துல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒருத்தர்னா பெனிட்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்குதோ அதுக்கு அதிகமாக கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல 71, 72, 73 இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேர் வர்றாங்க ஒரு மார்க்லேயே. ஸோ அப்படிங்கிறப்ப அதுக்கு மேலே தான் கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே போதும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலில் தான் வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து 48 பேருக்கான டேட்டாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுலேயும் நிறையா போட்டிருந்தாங்க தவறாமல். அவங்க எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறம் அண்ட் ஆல்சோ நிறைய பேர் மார்க்கை ஃபில் பண்ணுறீங்க. நான் மார்க்கு கேட்கவே இல்லை, கொஷின் மட்டும்தான் நான் கேட்குறேன். ஏன்னா மார்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் தான் ஆகும். கொஷின் எவ்வளோ போட்டுக்கிறீங்கன்னு மென்ஷன் பண்ணாவே போதும். ஏன் இன்ட்டு 2 போட்டு நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கிட்டு. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் தேவைப்படுறவங்க டெலகிராம் சேனலில் போயிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த உங்களுக்கான டேட்டா ஃபிசிக்கல் சயின்ஸுக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு போடுறேன். அடுத்து ஒரு சப்ஜெக்டில் போடுறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வீக்லேயே நம்ம அந்த காலேஜ் டிஆர்பிக்கான கொஸ்டினே வந்து தான் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? எந்த சாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ அதோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் போயிடலாம். இந்த சீரீஸை முடிச்சிருவோம். நம்ம இந்த சப்ஜெக்ட் வைஸ் டேட்டா டிஸ்க்ளோசரை முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, இந்த வாரம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேட்டாவே நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். அதுக்குள்ளார எவ்வளோ தூரம் ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணுங்கள். நம்ம அந்த எல்லா டேட்டாவையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன்னா உங்களுக்கும் வந்துட்டுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லா டேட்டாஸும் வந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணிடுறேன். அது வரைக்கும் எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இது உங்களோட யூஸுக்கு தான் யூஸ் ஆகும். இந்த மாதிரி பிடிஎஃபாகவே போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணி நான் கொடுத்துட்றேன். டெலகிராம் சேனல்லையும் நான் போட்டுறேன், வீடியோவும் போட்டுறேன். வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதில் என்னன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக வந்து தான் நான் ஃபிக்ஸ் எடுத்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணி போட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த சனிக்கிழமை வரைக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.